பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இயர் ஆச்சு. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பைக் ரைடிங் வீடியோ, பைக் ரிவ்யூ வீடியோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஓனர்ஷிப் ரிவ்யூங்க. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி மைலேஜ், பைக் ஒர்த்தா இல்லையா, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துலாம் பைக்கில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. 1.5 இயரில் பார்த்தீங்கன்னா ஷாக் தான் போயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகலை. அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலாம், மறக்காம போய் பாருங்கள். யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6500 வந்துச்சுங்க. ஸோ பார்க்க அக்ரெசிவாக இருக்கும். வண்டி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கூடு, அங்கே ஒரு கூடு, அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் பண்ணவே பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க ஒரு லுக்காகவே இருக்கும். நீங்கள் டெய்லி கழட்டிட்டிங்கன்னா மறக்காமல் மறுகாடு வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக எப்படி தான் நம்ம வீல் பார்த்திங்கன்னா அடிக்கும். ஸோ அடித்து நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே கல் மண் போய் உட்காந்தா பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா சக்காசு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஜென்த்ரி டியூக் வச்சுருந்தீங்கன்னா, இதே மாதிரி பிளாக் கலர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி பார்க்க வண்டியோட பிக்கப்பில் சொல்லவே முடியாதுங்க. ஸோ வண்டியோட பிக்கப் பயங்கரமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைலேஜுங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மைலேஜ் பார்த்திங்கன்னா அது அதிகமாக தருதுன்னு சொல்லிட்டு, பைக் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 30 தருங்க. ரொம்ப லிமிட்டாக ஓட்டிக்கிட்டோம்னா. அதே மாதிரி ரொம்ப நீங்கள் போட்டு ரேஷ் ட்ரைவிங்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 28 to 30 தருங்க. ஸோ அதுக்கு மேலே தர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம நியூ பைக்கில் பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக தரும். ஸோ ஓல்டாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். சார் எதனால் போகணுன்னு கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரிபிள்ஸ் உட்காந்தாவோ, இல்லை நீங்கள் டபுள்ஸ் அதிக வெயிட் ஏற்றினாவோ, அதே மாதிரி நீங்கள் அந்த சின்ன சின்ன பம்பாக இருக்குல்லங்க ஒயிட்டாக, அதில் நீங்கள் ஏற்றினாலும் பார்த்தீங்கன்னா ஷாக்கப்ஸ் சீக்கிரம் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சைடில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸ்விங்காமுக்கு சென்டரில் இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் அடி விழுகாது. நமக்கு சைடில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 90 டிகிரி சார்ந்துருக்கு. 70 டிகிரி பக்கம் சார்ந்துருக்கு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஷாக்கப்ஸை ரொம்பவே அடி வாங்கும். ரொம்பவே பார்த்திங்கன்னா வெயிட் உளுண்டே இருக்கும் ஷாக்கப்ஸில். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சேஸ்லேயும் எதுலேயுமே பார்த்திங்கன்னா வெயிட் நிற்காது. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஷாக்கப்ஸை தான் அடி வாங்குவோம். ஸோ மேட்டில் எடுத்திங்கன்னா நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டெயில் டேடி கழட்டிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் மலையில் ஓட்டவே கூடாது. மலையில் ஓட்டிங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஷாக்கப்ஸர் போயிடும். ஸோ அதனால தான் நமக்கு ஷாக்கப்ஸர் போச்சான்னு கூட தெரில. நம்ம அதை கழட்டி தான் நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் டெயில் டேடி கழட்டிட்டிங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட நேம் பார்த்திங்கன்னா கிவின்னு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஓட்டியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், டரான் ஸ்பைடர்மேன். ஸோ நம்ம பைக்கோட நேம் கிவின்னுனால பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் அனிமி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்க இடம். ஸோ அங்கே ஏதாச்சும் போட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க ஜம்முன்னு. பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நைட் டைம் பார்த்தா சூப்பராகவே தெரியுங்க. பாருங்கள் நம்ம பைக் அவுட்லுக்கு ஸோ செம்மையாக இருக்குங்க. அந்த ஸ்பைடர்மேன் தான் வேறு லெவலுக்கு பாருங்க. ஸ்பைடர்மேன் ஸோ தரமாக இருக்குங்க. என்ன ப்ரோ 1.5 இயரில் இவ்வளோ தான் மாடிஃபை பண்ணியான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஆரில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோங்க. ஸோ மல்டி கலர் போட்டிருக்கோம். அதை நைட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ மல்டி கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ளூ லைட் எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ளூ லைட் எரிஞ்சிட்ருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக்கில் டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. சரி ஓகேங்க, எங்கள் கமெண்ட் சப்போர்ட் போங்க.